அனைவருக்கும் வணக்கம். ஆத்ம நமஸ்காரம். ஜெய்குரு. பட்டினத்தாரோட பாடல்களை வாசிச்சுட்டு அதோட கருத்துக்களை சிந்தனை செஞ்சுட்டு வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி நம்ம அதோட தொடர்ச்சியை சிந்தனை செய்வோம். ஆயும் புகழ்தில்லை அம்பலவானார் அருகில் சென்றால் பாயும் இடப்பம் கடிக்கும் அரவம் பின்பற்றி சென்றால் பேயும் கணமும் பெருந்தலை பூதமும் பின்தொடரும் போயன் செய் வாய் மனமே பிணங்காடவர் போமிடமே அப்படிங்கிறார். அதாவது மனமே, சிற்றம்பலவானவர் அருகில் அணைந்தால் காலை பாயும், பாம்பு கடிக்கும், தொடர்ந்து சென்றால் பேய்களும் பிசாசுகளும் பூதங்களும் தொடர்ந்து வரும், பயமுறுத்தும். அக்கடவுள் செல்லும் இடமெல்லாம் சுடுகாடு என்பதால் அவருடன் செல்லும் நீ என்ன செய்வாய் அப்படின்னு கேட்குறார். அதாவது மனசை சிவபெருமானோட திருவடியை நினச்சிக்கிறோம். அப்போது சிவபெருமானோட கழுத்தில் பாம்பு இருக்குது, இப்போ ஒரு காளமாடு இருக்குது, இதெல்லாமே இருக்குது. அப்போது மனமே உனக்கு துணைங்கிறது அந்த சிவபெருமான் தானே அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார். அடுத்த பாடல். ஓடும் எடுத்து அதில் அலாடையும் சுற்றி உலாவி மெல்ல வீடுகள் தோறும் பழிவாங்கியே விதியற்றவர் போல் ஆடும் அருள் கொண்டு இங்கு அம்பலத்தே நிற்கும் ஆண்டி தன்னை தேடுங் கணக்கென்ன கான் சிவகாம சௌந்தரியே அப்படிங்கிறார். அதாவது சிவகாம சுந்தரியே, இடுப்பில் தோல் ஆடையை கட்டி கையில் பிச்சை பாத்திரத்தை எடுத்து வீடுதோறும் சென்று பிச்சை வாங்கி உண்ணும் திக்கு இல்லாதவரை போல கூத்தாடி நிற்கும் அந்த ஆண்டியை தேடும் காரணம் என்ன அன்னை சிவகாம சுந்தரியே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது சிவகாம சுந்தரி அந்த தாயார், சக்தியான தாயார்கிட்ட நீ இருக்கிறியே, உன்னோட கணவனான சிவபெருமான் பிச்சை எடுத்து எல்லாத்துட்டையும் வீடு வாங்கி சாப்பிட்ருக்கிறாரே, அந்த தில்லையில் கூதனை நீ எதனால் தேர்ந்தெடுத்த, அந்த காரணத்தை எனக்கு சொல்லு, எனக்கும் என்னையும் அந்த மாதிரி உன்னை எப்படி அவரை நேசிக்கிறியோ அந்த மாதிரி எனக்கும் அவரை நேசிக்கிறதுக்கு வழியை நீ சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி அந்த சக்தியான தாயார்கிட்ட பட்டினத்தார் கேட்குறார். அடுத்த பாடல். ஊட்டுவிப்பானும் உறங்குவிப்பானும் இங்கு ஒன்றோடொன்றை மூட்டுவிப்பானும் முயங்குவிப்பானும் முயன்ற வினை காட்டுவிப்பானும் இருவினை பாச கயிற்றின் வழி ஆட்டுவிப்பானும் ஒருவன் உண்டேதில்லை அம்பலத்தே அப்படிங்கிறார். அதாவது உண்பவனும் உறங்குபவனும் ஒரு பொருளுடன் மற்றொரு பொருளை இசைப்பவனும் அவற்றை தொழில்படுத்துபவனும் அதன் பயனை காட்டுபவனும் நல்வினை தீவினை என்னும் பாச கயிற்றால் ஆட்டுவிப்பவனும் ஆகிய சிற்றலம்பனவானனே ஒரு முதல்வனாக உள்ளான் அப்படிங்கிறார். அதாவது யார் ஒருத்தன் உலகத்துக்கு சோறு போடுறானோ, யார் ஒருத்தன் இந்த உலகத்தை தூங்க வைக்கிறானோ, யார் ஒருத்தன் ஒரு பொருளாக இருந்து இந்த உலகத்தை எல்லாத்தையுமே இசைச்சிட்ருக்கிறானோ, யார் ஒருத்தன் பயனை காமிச்சு நல்வினை தீவினைங்கிற ரெண்டை பிடிச்சி இந்த உலகத்தை ஆட்டு வச்சிட்ருக்கிறானோ அந்த சிற்றலம்பனவான ஒருத்தனா அது ஒருத்தன் தான் கடவுளாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார். அடுத்த பாடல். அடியார்க்கு எளியவர் அம்பலவானார் அடிப்பணிந்தால் மடியாமல் செல்வ வரம் பெறலாம் வையம் ஏழளந்த நெடியோனும் வேதனும் காணாத நித்த நிர்மலன் அருள் குடிகானும் நாங்கள் அவர்கானும் எங்கள் குலதெய்வமே அப்படிங்கிறார். அதாவது அடியவர்க்கு எளியவரும் சிற்சபையில் ஆடுபவனுமான நடராசனை வணங்கினால் திருவருள் பெற்று பெரும் வரத்தை பெறலாம். உலகத்தை அளந்த நாராயணனும் நான்முகனும் கண்டறியாத சிவபெருமானுக்கு நாங்கள் அடிமையானதால் அவர் எங்கள் குலதெய்வம் ஆனாள் அப்படிங்கிறார். இந்த விஷ்ணுவும் பிரம்மாவுமே சிவபெருமானோட திருவருளை பார்க்க முடியல, ஆனால் நாங்கள் அவருக்கு அடிமையானங்காட்டிக்கு அவர் எங்களோட குலதெய்வமாகவே ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடியவர்களுக்கெல்லாம் எளியவராக இருக்கார். சிற்சபையான பருவ மையத்தில் அந்த ஜீவனாக இருந்து நடனமாடிட்டு இருக்க அந்த நடராசனை வணங்குங்க, அவரோட திருவருளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் அப்படிங்கிறார். அடுத்த பாடல். தெய்வ சிதம்பர தேவா உன் சித்தம் திருவிம்பட்டால் பொய் வைத்த சொப்பன மாமன்னர் வாழ்வும் புதுவியுமெங்கே மெய் வைத்த செல்வம் எங்கே மண்டலீகர்த்தம் மேடை எங்கே கை வைத்த நாடக சாலை எங்கே இது கண்மையக்கே அப்படிங்கிறார். அதாவது ஈசனே, உந்தன் திருவுள்ளம் விரும்பினால் பொய்யான கனவு போன்ற அரசர்களின் வாழ்வும் உலகமும் ஏது, செல்வம் ஏது, சக்கரவர்த்திகளின் பல்லக்கு ஏது, அலங்கரிக்கப்பட்ட நாடக சாலை ஏது, இவையெல்லாம் சூனியமே ஆகும் அப்படிங்கிறார். அதாவது சிவபெருமானே, இந்த உலகத்தில் எல்லாமே மாயையால் கூட்டு வைக்கப்பட்ட பொருள் தான். நீ ஒரு நிமிஷம் நினச்சிட்ட அப்படின்னா இதெல்லாமே முடிஞ்சு அப்படிங்கிறார். அடுத்த பாடல். உடுப்பானும் பாலன்னம் உண்பானும் உய்வித்தார் தம்மை கெடுப்பானும் ஏதொன்று கேள்வி செய் வானும் கதியடங்க கொடுப்பானும் தேகி என்று ஏற்பானும் ஏற்க கொடாமல் நின்று தடுப்பானும் நீ எல்லையே தில்லை ஆனந்த தாண்டவனே அப்படிங்கிறார். அதாவது நல்ல ஆடைகளை அனுபவனும் பாலும் அன்னமும் உண்பவனும்
ஒருவரை வாழ வைத்து மற்றொருவரை கெடுப்பவனும், கேள்விப்பட கேட்பவனும், பிச்சை எடுப்பவனும், தானம் கொடுக்காமல் இடை நின்று தடுப்பவனும் நீ அல்லவா அப்படிங்கிறார். அடுத்த பாடல். வித்தாரம் பேசினும் சோங்கேறினும் கம்ப மீதிரிந்த தத்தான துரோதி பரிவு கொண்டனினும் தம்முன் தம்பி ஒத்தாசை பேசினும் ஆவதுண்டோ தில்லையுள் நிறைந்த கத்தாவின் சொற்படி அல்லாது வேறில்லை கண்மங்களே அப்படிங்கிறார். அதாவது வார்த்தைகளை வித்தாரமாக பேசினாலும், கப்பல் ஏறி போனாலும், கம்பத்தில் ஏறி கூத்தாடினாலும், அண்ணன் தம்பி உதவியாக பேசினாலும் ஏதாவது நடப்பது உண்டா? இல்லை. தில்லை அம்பலத்தில் பூரண சுக்கலையுடன் இருக்கும் சிவனின் உத்தரவு இன்றி ஒரு செயலும் நடக்காது அப்படிங்கிறார். பிறவாதிருக்க வரம் பெற வேண்டும், பிறந்துவிட்டால் இரவாதிருக்க மருந்துண்டு கான் இது எப்படியோ, அறமார் புகழ்ந்ததில்லை அம்பலவாணர் அடிக்கமலம் மறவா திருமணமே அதுகான் நல் மருந்தனுக்கே அப்படிங்கிறார். அதாவது உலகத்தில் பிறக்காமல் இருக்க வரம் தர வேண்டும், மீறி பிறந்து விட்டால் மரணம் அடையாமல் இருக்க மருந்து இருக்கிறது. அது என்ன மருந்து என்றால் கீர்த்தி மிகுந்த சிற்சபையில் இருக்கும் நடராசனின் திருவடிகளை மறக்காமல் இருத்தல் ஆகும். அதுதான் இறக்காமல் இருந்த அருமருந்தாகும் அப்படிங்கிறார் பட்டினத்தார். அதாவது கடவுள் இந்த உலகத்தில் நம்ம பிறக்கக்கூடாது, அப்படி மறுபடியும் பிறந்துட்டோம்னா அந்த கடவுளை நம்ம மறக்காமல் இருக்கணும், மறந்துடக்கூடாது. அந்த இருக்கிறது பூர்வமயமான அந்த சிற்சபையில் ஜீவனாக நடமாடிட்டு இருக்கிற அந்த நடராசனோட திருவடிகளை மறக்காமல் இருக்கிறது தான் அந்த அருமருந்து அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார். அடுத்த பாடல். தவியாதிரு நெஞ்சமே தில்லை மேவிய சங்கரனை புவியர்ந்த திற்கன்ற ஞானாகரனை புறந்தாங்கை அவியா விளக்கை பொன்னம்பல தாடியை ஐந்தெடுத்தால் செவியாமல் நீ செவித்தால் பிறவாமுத்தி சிந்திக்குமே அப்படிங்கிறார். அதாவது மனமே கவலைப்படாதே, தில்லையில் இருக்கும் சிவபெருமானை, உலகம் நிறைந்த ஞான வடிவினை, முப்புறம் எரித்தவனை, கனக சபையில் நடனம் புரிபவனை ஐந்தெழுத்து மந்திரத்தால் வணங்கினால் பிறவாத வரம் வீடு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது அந்த 5 எழுத்து மந்திரமான ந ம சி வாய அப்படிங்கிற அந்த 5 எழுத்து மந்திரத்தால் நம்ம யார் ஒருத்தங்க நினைக்கிறோமோ அப்படிங்கிற அந்த 5 நாக்கு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது சி அப்படின்னா எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். சி அப்படின்னா சிவமான இறைவனை சொல்கிறாங்க. வா அப்படின்னா திருவருளை சொல்கிறாங்க. யா அப்படின்னா அந்த ஆன்மாவை சொல்கிறாங்க. நான் அப்படின்னா மலத்தை திரோதன மலத்தை சொல்கிறாங்க. நம்ம சிவாய அந்த எல்லாமே ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு பொருள்படுது. இந்த 5 வார்த்தை யார் ஒருத்தன் புரிஞ்சு இந்த நமசிவாய மந்திரத்தை சொல்கிறானோ அவனுக்கு அந்த வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார். நாளின் மறைப்பொருள் அம்பல வானரை நம்பியவர் பாலின் ஒரு தரம் சேவிக்கோ திருப்ப பார்க்கருங்கள் மேலி எடுத்தவர் கைகளின் கைதப்பர் மீண்டும் ஒரு காலில் நிறுத்தர் கிட்டியும் தாம் வந்து கட்டுவரே அப்படிங்கிறார். அதாவது வேதங்கள் 4 குணமும் பொருளாகவும் சபாநாயகராகவும் இருக்கும் ஈசன் திருவடியை ஒரு முறை கூட வணங்காமல் இருப்பவர்களை யமதூதர்கள் கருங்கல்ல ஏற்றி கை விளங்கி விடுவார்கள், மறுபடியும் ஒரு காலில் நிற்கச் செய்வார்கள், பாச கயிற்றால் இறுக்கி கட்டுவார்கள் அப்படிங்கிறார். அடுத்த பாடல். ஆற்றோடு தும்பை அணிந்தாடும் அம்பல வானர் தம்பை போற்றாதவர்க்கு அடையாளம் உண்டே இந்த பூதலத்தில் சோற்றாவி அற்றும் சுகமற்று சுற்ற துணியும் அற்றே ஏற்றாலும் பிச்சை கிடையாமல் ஏற்கர் இருப்பார்கள் அப்படிங்கிறார். அதாவது கங்கை நதியுடன் தும்பை மலரை அணிந்து நடனம் செய்யும் ஈசனை வணங்காதவர்களுக்கு இந்த உலகத்தில் அடையாளம் உண்டு. அவை என்னவென்றால் சோற்று வாசனை கிடைக்க பெறாமல் இன்பம் இழந்து உடுத்த துணி இல்லாமல் பிச்சை எடுத்தாலும் ஒன்றும் கிடைக்காமல் அவர்கள் ஏக்கம் அடைந்து இருப்பார்கள் அப்படிங்கிறார். அதாவது கங்கை நதியில் தும்பை மலர் அறிஞ்சிட்ருக்க அந்த ஈஸ்வரனோட நடனத்தை பார்க்காதவங்க இந்த உலகாலத்தில் இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே சோத்து வாசனை கிடைக்க, இந்த சோத்தோட வாசனை கூட கிடைக்காம இந்த இன்பத்தை எல்லாத்தையும் இழுந்து உடுத்துறக்கூட ஒரு துணி இல்லாமல் பிச்சை எடுத்தாலும் அதுலேயும் ஒன்றும் கிடைக்காம கடைசியில் வெறும் ஏக்கத்தை மட்டுமே, வாழ்க்கை பூரா ஏக்கம்ங்கிற ஒன்றை மட்டுமே இந்த வாழ்க்கை பூரா வச்சுருந்து இந்த உலகத்தில் இறப்பாங்க அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் சொல்கிறார். அடுத்த பாட்டு. அத்தனை 30 முக்கோடி தேவர்கள் கதிபதியை நித்தனை அம்மை சிவகாம சுந்தரி நேசனை எம் கத்தனை பொன்னம்பலத்தாடும் ஐயனை காணக்கண் எத்தனை கோடி யுகமோ தவஞ்சை திருக்கின்றவாறே அப்படிங்கிறார். அதாவது அனைத்து உயிருக்கும் தந்தையே, முக்கோடி உயிருக்கும் தலைவனை, நிரந்தரமானவனை, தாய் சிவகாமியின் கணவனை, எனது கர்த்தரை, கனகசபையில் நடனமாடும் அழகரை கண்டுகளிக்க நம் கண்கள் எத்தனை கோடி யுகங்கள் தவம் செய்து இருக்கின்றன அப்படிங்கிறார். இந்த ஈஸ்வரனை பார்க்குறதுக்கு நம்ம எவ்வளோ கோடி தவம் செய்யணும் அப்படின்னு சொல்லி பட்டினத்தார் நமக்கு சொல்கிறார். நாளைக்கு இதோட தொடர்ச்சியை நம்ம சிந்திச்சு பார்ப்போம். கேட்ட அனைவருக்கும் நன்றி, வணக்கம், ஆத்ம நமஸ்காரம், ஜெய்குரு.